இது வந்து அரளிப்பூன்னு சொல்கிறது. அரளியில் நிறைய வகைகள் இருக்குது. இது வந்து செவ்வரளி, ரோஸ் அரளி இருக்குது, செவ்வரளி இருக்குது. அதிகபட்சமாக அந்த ரோட்டோரமெல்லாம் வச்சுருக்கிறது பூரா ரோஸ் அரளி வச்சுருப்பாங்க. செவ்வரளி அதிகமாக இருக்காது. இது வந்து துர்காவுக்கு உகந்தது மலர். ஆனால் இது எப்படி அப்படின்னாக்க பாருங்கள், பக்கத்தில் மொட்டு, பக்கத்தில் மலர்ந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து எப்படி இருந்தாலும் சூரிய பகவானை பார்த்து தான் இது மலரும். அதாவது தாமரையும் சூரியனை பார்த்து மலரும், அல்லி சந்திரனை பார்த்து மலரும். நைட்டில் மலர்கிற பூவு இது சூரியனை பார்த்து விடிய காலம் 7-8 மணிக்கு மேலே, 8:30 மணிக்கு மேலே பாருங்கள். இப்போவே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, 8 மணி ஆக போகுது. இன்னும் பார்த்தா அப்படியே மலர்ந்து வருது பாருங்கள். அது மொட்டு, இது மலர்ந்து வருது. இது பார்த்திங்கன்னா தெரியும், மலர்ந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு அரை மணி நேரத்தில் இது விரிஞ்சிடும். ஒரு 5 இதழாக வரும். அதாவது 5 இதழ்னால் 5 விதமான இதெல்லாம் வரும். அந்த முதல்ல பார்த்தீங்களே அந்த மொட்டு, அந்த மாதிரி இதில் வரும். இதில் வந்து வாசம் இருக்காது, ஒரு விதமான ஒரு இது மாதிரி. ஆனால் இது வந்து பால் சத்தான்னு பார்த்தா இருக்காது, பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நீர் சத்து தான், அப்படி தான் நினைக்கிறேன். பார்த்திங்களா, இது பால் சத்து இல்லை, இது வந்து நீர் சத்து உள்ளது. நீர் சத்து பூவு இந்த அரளிப்பூ, செவ்வரளி. இது செவ்வரளி. இதிலே வந்து செவ்வரளி இருக்குது, வெள்ளை இருக்குது, ரோஸ் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இது துர்காவுக்கு வந்தது. இது தெய்வத்துக்கு, எல்லாமே தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ணுறது தான் செவ்வரளி. விடிய காலம்னு சொல்ல முடியாது, 8 மணி 8:30 மணிக்கு மேலே தான் இது பூக்கும். ஆனால் இதை தொட்டு பறித்து எடுத்துட்டோம்னாக்கா இது இந்த மாதிரி விரிஞ்சிடும். இந்த மாதிரி அதை விட்டு எடுத்துட்டோம்னாலே இந்த மாதிரி விரிஞ்சிடும். இப்போ பறிப்பேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் எடுத்துருவேன் தெய்வத்துக்கு. இந்த மாதிரி 5 இதழ் தான் வரும். இந்த பாருங்கள், 2, 4, 5. இது வந்து செவ்வரளி. ஓகே, நன்றி.